வணக்கம் நண்பா. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்கூல் பிஸியாக இருந்தேன். இதுக்கு மேலே வீடியோ நல்லா போடலாம். நான் இனிமேல் ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் போட போகிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ஐடி கலெக்ஷன் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஐடி கலெக்ஷன்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்பயே. இந்த மாதிரி பொருள்லாம் நான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நாளாகவே இந்த கேம் வச்சுருக்கனால பொருள்லாம் பழைய பொருள்லாம் இருக்குது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று இந்த ஐடி எவ்வளோக்கு போகும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ வருதுன்னு நானும் பார்த்துக்கிறேன். அப்புறம் புதுசாக அந்த புஷ்பா பண்டிலையும் நான் ஒரே ஸ்பின்லேயே எடுத்துட்டேன். ஜஸ்ட் 200 டைமண்ட் தான். ஈஸியாக வந்துருச்சு. 30 ரூபா ஆஃபர் வந்துச்சு. அதை போட்டேன். டக்குன்னு புஷ்பா பண்டில் எடுத்து ட்ரை பண்ணேன். சும்மா விளையாட்டாக பண்ணது விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்டிலாம் வச்சுருக்கேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். கொஞ்சம் ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நிறையா இருக்குது. நிறையா கலெக்ஷன் இருக்கும். நல்லா ஒர்த்தான ஐடி தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஐடி ஒர்த்து. உங்களுக்கு எப்படின்னு தெரில. இனிமேல் அந்த மைன்கிராஃப்ட் அதெல்லாம் வராது நண்பர்களே. அப்புறமேட்டி இந்த பாருங்கள் வெள்ளை கொண்டெல்லாம் இருக்குது. கேமிங் பண்டில்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாங்களே கோல்டில் சுற்றி விட சொல்லி அந்த வண்டிலாம் அதெல்லாம். முடி கலெக்ஷன் இருக்குது. ஓரளவு பார்க்குற அளவுக்கு இருக்குது. 123 இருக்குது. அது வரைக்கும் என்ன கவலையா? நம்ம போட போகிறது எப்பயும் ஓரளவு நம்ம போட்ட வண்டிலாம் போடுவோம். இது ஒரு கீழுக்கு ஒரு லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த மண்டை மட்டும் அந்த மாதிரி வண்டியில் தெரியுதா? என்ன இந்த சந்திரமுகி படத்தில் வர வேட்டையன் மாதிரி இருக்குது மண்டை. இதை வகையில் உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வருது? அதை மட்டும் யோசிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தெரிஞ்சிக்கலாம் நம்மளும். இந்த வண்டிலாம் பழைய வண்டியில் ஒன் சைடு அந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்கோம். ஆடமாக தான் கேம் விட்டு தூக்கிட்டாங்களே இப்போ. என்னன்னு தெரில. இந்த அப்டேட்லேருந்து தூக்கி விட்டாங்க. அந்த 2 ஸ்கல்லெல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ என்னென்னா ஸ்கார்ஃபும் வரதில்லை. இதுக்கு மேலே நம்ம அட்வான்ஸ் அப்டேட்லாம் போடலாமா ஃப்ரீ ஃபயரை பற்றி? அதையும் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். போடலான்னாங்கன்னா நான் அதையும் போட்டுடுறேன். ஓகேவா? இனிமேல் வீடியோ கரெக்டாக வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ வச்சு நான் போட்டுடுறேன் மறந்துடாமல். ஹிடன் பிளேஸ் அது மாதிரிலாம் போடுறேன். இனி ரேங்க் எல்லாம் புஷ் பண்ணலாம். நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் என் யூஐடி தரேன். என் யூஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவேன். ப்ளே பண்ணலாம். நம்ம கில்டு ஓப்பன் பண்ணலான்னாலும் சொல்லுங்கள். கில்டு ஓப்பன் பண்ணுவோம். போய்ட்டு கண்ணாடி கழட்டி வச்சுட்டு வரேனுங்க. ஓப்பன் பண்ணாலும் கில்டு ஓப்பன் பண்ணுவோம். கில்டு ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி நம்ம போவோம். எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் என் ஐடியில். எல்லாம் அந்த புஷ்பா வண்டியிலலாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தவங்களுக்கு எத்தனை டைமண்டில் அது விழுந்துச்சுன்னு எனக்கு அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேஜிக் க்யூப்பில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனுங்கிறேன். அதுக்கப்புறம் மேஜிக் க்யூப்பில் நீங்கள் என்னென்ன பண்டில் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். மணிஸ்ட் பண்டிலாம் இருக்குது நம்மக்கிட்ட. என்னென்ன எடுத்தீங்க? எல்லாம் ஹீரோய்க்கு கிடச்சது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது இந்த கோல்டில் ஸ்பின் பண்ணதுக்கு கிடச்சிது அந்த பண்டிலே. கொஞ்சம் வீடியோ வேகமாக ஓட்டணுங்கிறனால நான் கொஞ்சம் வேகமாக தான் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போச்சுன்னா அவங்களுக்கும் போடிச்சிடும், எனக்கும் போடிச்சிடும். ஏன்னா வாய்ஸ் கொடுக்குறதுக்குள்ளே என் மனம் உளைச்சல் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னும் நிறையவே தான் இருக்கும் பண்டில்லாம். இந்த பண்டிலாம் எப்படி பார்க்க நல்லா இருக்குல்ல? இந்த பண்டிலாம் எனக்கு பிடிச்ச பண்டில் அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் மேக்ஸிமம் நான் போட்டு தெரிவேன். கிரிக்கெட் பண்டிலாம் இருக்குது. வேணா கிவ்அவே கொடுக்கலான்னா கிவ்அவே 1K அந்த மாதிரிலாம் போச்சுன்னா கிவ்அவே கொடுப்பேன். 6 பேக் பண்டிலாம் இருக்குது பாருங்கள். 1K அந்த ரேஞ்சுக்கெலாம் ரொம்ப இது போச்சுன்னா கிவ்அவேன்னு சொல்லக்கூடாது. கிஃப்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க அதை. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலான்ட்ருக்கேன். க்ரியேட் பண்ணுறேன். அதில் எல்லாம் சேர்ந்துக்குங்க. ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும். ஒரு 10 பேருக்கு கொடுப்பேன். 1K போச்சுன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுக்க முடியும் நம்மளாலலாம். கிவ்அவேலாம் கிடையாது. அது சும்மா ஒரு ட்ரீட் மாதிரி. ஓகே, ட்ரீட்டு மாதிரி வைப்பேன் 1K போகிறதுக்கு. ஏன் 500 வந்தாலே 1K என்ன 500 ஏற கிவ்அவேங்கிறேன். மறுபடியும் ட்ரீட்டு மாதிரி கொடுக்குறது. ஒரு 10 இது கொடுப்போம். அதை வச்சு எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ 500 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாம்.
அதில் போய் எடுப்போம். இந்த பாருங்கள் இதெல்லாம் இருக்குது ஜெர்சிலாம். அதில் வந்து ஒரு 10 பேருக்கு ரெடீம் கோட் தரேன். ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரெடீம் கோட் ஒரு ஆளுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ஃபேன்லாம் நிறையா இருக்குது. என்ன அது ரொம்ப நேரமாக பேசுகிற மாதிரியே இருக்குது. பேண்ட்லாம் நிறையா வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். ஏன்னா ஓட்டி பார்க்காம இருக்க முடியாது யாராலையும். என்னாலேயே இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து அப்படி தான் நானே ஓட்டி பார்த்துட்டு தான் இருப்பேன் யூடியூப்லலாம். நானே இவ்வளோ வேகமாக தொட்டு ரொம்ப வீடியோ லாங்காக தான் போகும்னு ரொம்ப லாங்காக போகும் கன்ஃபார்ம். டேஸ்க்குள்ள அதெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க. டேஸுக்கெலாம் 2-3 இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். பாடா இதெல்லாம் எப்போ பார்த்தது? இந்த கலெக்ஷன்லாம் பார்த்து ரொம்ப நாளாக இது நான் வச்சு நல்லா விளையாடுவோம். நல்ல ஃபேண்ட் இதெல்லாம். என்ன ஃபேன் தெரியுதா? இது ஒரு யூடியூபர் போடுவார். இது யார் போடுவான்னு மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். தெரிஞ்சுக்கிறேன் நான். எனக்கு தெரியும் யாருன்னு. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருன்ட்டு. கரெக்டாக சொல்கிறீங்களா? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு ரெடீம் கோட் நான் தரேன். அதுக்கு ஒருத்தவங்களுக்கு தான் தருவேன். ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு மட்டும் தான் தருவேன் ரெடீம் கோடு. எல்லாருக்கும் தர மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். 30 ரூபா ரெடீம் கோடு தான் அதுவும். இந்த மாதிரி நிறையா ஸ்லிப்பர்ஸ்லாம் நிறையா இருக்கும் என்கிட்ட. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சேனல் இருக்குது, இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராப்புல அப்படி சொல்லி சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுங்க எனக்கு. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிரிமினல் இருக்குது, க்ரீன் கிரிமினலு. அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓட்டுறது. அதுக்கப்புறம் அந்த இப்போ வந்துச்சுல அதில் எடுத்தது எமௌண்ட்டு போகும். எமௌண்ட் கலெக்ஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இடையிலேருந்து சத்தம் வந்தால் கோச்சிக்காதீங்க. வீட்டில் நாய் வளர்க்குறோம், அது கத்தும். மைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நான் பேசுகிறேன். ஓகேவா? இதெல்லாம் வேறு மாதிரி அமௌண்ட். எனக்கு பிடிச்ச அமௌண்ட் இதெல்லாம். கழுத்தில் இருக்கிற அமௌண்ட்டு. மண்டையில் வெட்டுவாங்க எப்பயும். தொப்பியை வெட்டுறாப்புல தலைவர். இப்போ நண்பர்களே லைவ் போடலான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவுக்கு எப்படியா ட்ரை பண்ணி நான் லைவை போடுறேன். ஓகேவா? லைவ் போட்டு லைவில் எல்லாம் கேம் ப்ளே பண்ணலாம். முடிஞ்ச லைவில் வேணால் கிவ் அவேவாக தரேன். ஜெயிக்கிற டீமுக்கு ப்ரைஸாக வந்து ஏதாச்சும் டைமண்ட் கிஃப்ட் பண்ணுறது அது மாதிரி நான் பண்ணுவேன். கன்ஃபார்ம் பண்ணுவேன். சொல்கிறது செய்வேன். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் பண்ண. அதெல்லாம் இனிமேல் இந்த இது வரமாட்டேங்குதே. இனிமேல் இந்த ஐடியில் கேம் வந்து ஃப்ரீ ஃபயர் அது மாதிரி தான் வரும். நான் பெரிய பெரிய கேம்லாம் வராது ரொம்பலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் வரும், அது மாதிரி தான் வரும். மைன்கிராஃப்ட்லாம் இனி வராது. மைன்கிராஃப்ட்லாம் வேணுன்னா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வேணால் போடலாம். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், சேனல் நேமை மாற்றிட்டேன். சவுந்தர் மீடியா கிடையாது, இனி எம்ஜி சவுந்தர். இதுதான் நம்ம என்ட்ரி அமௌண்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேக்லாம் வந்து ஒன்று தொட்டு காட்ட வேணாம். சும்மா அப்படியே தூக்குறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக்லாம் உட்காந்து தொட்டு காட்டுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அப்புறம் வீடியோ இழுத்துட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் வெறுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இதெல்லாம் ஒன் பஞ்ச் மேனோட இது அப்டேட்டில் வந்த முட்டை லூட் பாக்ஸா? ஆமாம், லூட் பாக்ஸ் இது. பேராஷூட்டு இது ஹீரோ கிடச்சா கொடுப்பாங்களா? அதுதான் வந்து பேராஷூட்லேயே நல்லா இருக்கும்ன்ட்டு அதை வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஆனால் பேராஷூட்டை யூஸ் பண்ண மாட்டேன் நான். இது தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயும். ஸ்கைவிங்கா? ஸ்கேட்டிங் போர்டு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்படியே பொறுமையாக தூக்குறேன், பார்த்துக்கோங்க.
அப்புறம் பாட்டு கொஞ்சம் இருக்கும், அதையும் காட்டுறேன் அடுத்து. ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும், அதுக்காக சொல்கிறேன், கொச்சிக்காதீங்க. தெரிஞ்சு 17-18 நிமிஷம் வந்துடும் வீடியோ. இந்த பைக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். பைக்குக்கு வந்து இது ஒன்று தானே ஸ்கின்னு பவர் இருக்கும், அதனால் அதை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மான்ஸ்டருக்கு இப்போ ஃப்ரீயாக கொடுத்தாங்களா அதான் வச்சுருக்கேன். ஏன்னா அதான் ஃப்ரீ ஃபயர்லேயே வந்ததுலேயே சூப்பரான ஸ்கின்னு, அதனால் அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஆட்டோ இருக்குது, ஆட்டோக்கு இது தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் காட்டுறேன், சும்மா அதெல்லாம் ஆனாலும் காட்டுவேன். பேனரு, அவதாரு அதெல்லாம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே போகும். கரெக்டாக 212 வச்சுருக்கிறேன். இதில் வந்து 302 வச்சுருக்கிறேன். அதில் 18 வச்சுருக்கிறேன். நான் எப்போயும் ஆனால் வச்சுக்க போகிறது வந்து இந்த கோப்ரா மட்டும்தான். உங்களுக்கு ஐடியில் வந்து பேசி விளையாடணுன்னா ஐடியோட இதை கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதில் பாருங்கள். போய் பார்த்து வந்து ப்ளே பண்ணுங்கள். நானும் ப்ளே பண்ணுவேன் உங்கள் கூட வந்து. அந்தளவுக்கு நான் ஒன்றும் பிளேயர்லாம் கிடையாது, விளையாடுவேன் அவ்வளோதான். ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசலாம், விளையாடலாம், நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. அடுத்து அப்கமிங்காக என்னென்ன அப்டேட் வருங்கிறதையும் நான் சொல்கிறேன். இனிமேல் அடுத்த வீடியோவை அதை போடலான்ட்டு இருக்கேன். என்னென்னு பார்ப்போம். நமக்கு வந்து அந்த பொருள்லாம் பார்க்குறதுக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இல்லைனா சும்மா நார்மலாக சொல்ல முடியும், வேறு வழி இல்லை. ஏன்னா என்னென்ன வரும்னு காட்டணும்ல. பார்த்துக்கோங்க. ஏன்னா வளவலன்னு பேசுகிறானேன்ட்டு இருக்குதா, வேறு வழி இல்லை. வீடியோ ஓட்டணுன்னா பேசி தானே ஆகணும். பாட்டு போட்டால் கைனாக்கறைங்க காப்பி ரைட்டு கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட்லாம் டாப் பண்ணி ஸ்பின் பண்ணுறதெல்லாம் போடலாம் இனிமேல். அப்கமிங்காக வர வீடியோலலாம் பார்ப்பீங்க இனிமேல் என்னென்ன பண்ண போகிறேன்ட்டு. அடித்து நாக்குவோம். அவுட் தான் இனி. இப்போ கன் கலெக்ஷனுக்கு போவோம் வாங்க. M4A1 இருக்குது பாருங்கள், 8 இருக்குது M4A1. பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் எல்லாம். AK-47 என்னோட ரொம்ப ஓல்டு சப்ஸ்கிரைபருக்குலாம் வந்து என்னோட ஃபேஸ் தெரியும். ஆனால் வந்து நியூ சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரிய வாய்ப்பில்லை. என் ஃபேஸ் ரிவீல் பண்ணணுன்னா அதையும் சொல்லுங்கள், ஒரு தாட்டி பண்ணுவோம். நிறைய ஒரு 3K கமெண்ட் வந்துச்சுன்னா ஃபேஸ் ரிவீலை பற்றி நான் போடுறேன். ஃபேஸ் ரிவீலை ஃபேஸை காட்டுறேன், அப்படியே காட்டுவேன் ஒழுங்காக. பாருங்கள், போக்கர் வந்து டேஸ்க்கு தான் இருக்குது. அதனால் என்னடா போக்கர்லாம் வச்சுருக்கானேன்னு பார்க்காதீங்க. சாரி, போக்கர் இருக்குது கன்ஃபார்ம். ஆமாம், போக்கர் பர்மனெண்ட்டு தான். குப்பிஸ்கார் தான் இது போக்கருங்கிறேன், ஸ்கார்பி. குப்பியோட வந்து டேஸ்க் இருக்குது, போக்கர் பர்மனெண்ட்டு தான். ஆகு இருக்குது, ஆகு சும்மா 4 வச்சுருக்கிறேன். அப்படியே பாருங்கள். அப்படியே இந்த ஐடி எவ்வளோக்கு ஒருத்துன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்துக்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொல்லி விடுங்க, பார்த்துக்கலாம் வாங்க. சொல்லுங்கள், கிவ்வேலாம் தருவாப்பில் தம்பி, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நம்மளும் வந்து கிவ்வேலாம் தரலாம் நிறையா. விபேஜ் அடிக்க முடியாதுனாலும் விபேஜுக்கு ட்ரை பண்ணலாம்ல, அந்தளவுக்காச்சு போவோம் மேலே. விபேஜெலாம் அடித்தோன்னா வாரத்தில் 3 தாட்டி கிவ்வே தரதா இருப்பேன். அப்புறம் 3 தாட்டினா 3 பேருக்கு, டெய்லியும் கிடையாது. ஈவோ வந்து மொத்தம் 3 ஈவோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நியூ எம்பியில் 1 இருக்கும், MP40 1 இருக்கும், M10 1. பார்த்துக்குங்க. அப்படி சும்மா நவுத்துறேன் பாருங்க, உட்காந்து தொட்டு பார்க்குறதுக்குள்ளே வீடியோ இடிஞ்சிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். VSS இருக்குது, MP40 தான் 10 வச்சுருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, கொப்பீடு. ஆனால் இதை அவ்வளோதான் நான் யூஸ் பண்ண மாட்டேன், MP40 மட்டும்தான். தாம்சன் பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பார்க்க கன்னு.
வெக்டருக்கு 2 ஸ்கின்னு தான். ஒன்று வந்து டேஸ்க்குள்ளது, அதெல்லாம் கணக்கு சேர்க்கக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த M10 சொன்னேன்ல, எப்படி இருக்குது பாருங்கள், வெறித்தனமாக இருக்கா. இதை வந்து லெவலப் பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணுவோம் ஒரு நாள். டபுள் பேனு இது மாதிரிலாம் வச்சுருக்கிறேன் பாருங்க. மேக்ஸ் 7 சார்ஜ் பஸ்டரு, இதுக்கெலாம் புதுசாக வந்த கணக்கு நாள் எடுக்க முடியல. M10 AWM அதெல்லாம் இருக்கும். AWM ஒன்று வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கெலாம் ஹீல் வச்சுருக்கலாம் ஸ்னைப்பருக்கு. யூஎஸ்பிக்கு இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு இல்லை, டெசர்ட்டுக்கு ட்ரை பண்ணணும். G18 இருக்குது, M187 இருக்குது, அப்புறம் M500 இருக்குது, M11917 இருக்குது, இந்த கோல்டு இதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சும்மா அந்த பேன்லாம் இருக்கும், ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும் பார்க்க. எனக்கு பிடிச்சது இந்த இது, அதை தான் வச்சுருக்கிறேன். இந்த கொடாலி புஷ்பா பண்டில், புஷ்பா அப்டேட்டில் கொடுத்தனால இதை வச்சுருக்கிறேன். நான் பிடிச்சிருக்கு அந்த இது, பார்க்கவே ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேட்டு, கட்டானா நல்லாயிருக்கும் பார்க்க. பேட்டு இதெல்லாம் விட கட்டானா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். இது நல்லா இருக்கே, இது எப்போம்மா பார்ப்போம், லேட்டாக யோசிச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டானா பாருங்கள், டீசெண்டாக இருக்கும் பார்க்க. சரிங்களா, அது டேஸுக்கு இருக்குது, அதெல்லாம் கணக்கு செய்யக்கூடாது. இதெல்லாம் அவ்வளோதான். அப்புறம் இதுவும் இருக்குது, ஸ்கேட்டு. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது ஒன்று, அதுக்கப்புறம் இன்னும் டாப் பண்ணி எடுத்தது. ஃபிஸ்ட்டு வந்து கோப்ரா, கிரெனிட்லாம் வந்து உட்காந்து ஒன்று ஒன்றா வெடிச்சோன்னா விடிஞ்சிரும், தள்ளி விடுவோம். அதுக்குங்க அப்படியே தள்ளுறேன். க்ளோவால் ஓரளவு வச்சுருப்பேன், க்ளோவாலும் இப்போ பார்ப்பீங்க. க்ளோவால் பார்த்துக்குங்க, இதெல்லாம் க்ளோவால் இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்க க்ளோவால்லாம். இந்த இதெல்லாம் உழுவ போகுது. இப்போ இதை எடுத்துட்டேன். இதை கஷ்டப்பட்டு அடித்தேன், இது ஈஸியாக விழுந்துருச்சு. இதெல்லாம் கஷ்டப்பட்டது எடுத்தது. ஜெய் கேரக்டர், இது பழைய பிளேயருங்களுக்கெல்லாம் தெரியும் இது எவ்வளோ பழசுன்ட்டு. இந்த க்ளோவெல்லாம் தேடினாலும் இனிமேல் கிடைக்காது, கேரக்டரும் கிடைக்காது. கேரக்டரும் என்கிட்ட இருக்குது. இது அவ்வளோதான். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது எல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும், 2-3 வீடியோவாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 வீடியோ வரும் வாரத்துக்கு. ஓகே, போயிட்டு வரேன் நண்பா.